நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஜூலை 21 ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. ஆடி 5 அன்றைய தினம் அஷ்டமி திதியும் இருக்குது. பொதுவாக நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சளை பூசிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள், அதுவும் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டாலும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்மனுக்கும் அவளுடைய மைந்தனான முருகப்பெருமானையும் ஒரு சேர வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்தில் நம்ம கூழ் அம்மனுக்கு வச்சு வழிபடுவதனால ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஆடி வெள்ளியிலையும் வைக்கலாம், ஆடி செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த ராகி கூழ் இருக்கு இல்லையா, அதை வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கூழுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை, வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படிம்பாங்க. இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில நம்ம இந்த கூழும் வேப்பிலையும் பயன்படுத்த வேண்டும். ஆடி செவ்வாய்க்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடி ஞாயிறு இந்த 3 நாளுமே இந்த வேப்பிலையை நம்ம கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நெய்வேத்தியத்து மேலே ஒரே ஒரு இலை வேப்பிலையை வச்சிங்கன்னா கூட போதும். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்குரிய மந்திரங்கள், லலிதா சகஸ்ரநாமம், அம்மனோட போற்றி பாடல்கள், அம்மனுக்குரிய 108 திருநாமங்கள், இதை நம்ம மனதார சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் இறை சக்தியானது அதிகரிக்கும். அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது மாதிரி எது வேணுனாலும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம். இதன் மூலம் அம்மனோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் கிடச்சி செல்வமும் மகிழ்ச்சியும் நம் இல்லத்தில் அதிகரிக்கும். ஆடி செவ்வாய் தேடிக்குழி அப்படிம்பாங்க. அன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் அதை குளிச்சிங்கன்னா கூட போதும். அதன் மூலம் உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில பல பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிப்பார்கள். இது எதுக்கு அப்படின்னா கணவனோட ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கறதுக்கும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த விரதத்தை வழிபாட்டை செய்வாங்க. இந்த விரதம்லாம் நீங்கள் இருக்காட்டி கூட இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த நாளில் அம்மன் கோவிலுக்கு போங்க. ஆடி முதல் செவ்வாயாக இருக்க இந்த நாளில் முருகன் கோவிலில் போய் முருகனை வழிபடுங்க. அம்மன் கோவிலுக்கு போகிறவங்க அன்றைய நாளில் அம்மனுக்கு மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால் இது மாதிரியான பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையில அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடக்கும். இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகளில் கலந்துக்குங்க. அம்மனுக்கு தாழம்பூ குங்குமம் அன்றைய தினம் வாங்கி கொடுங்க. வேப்பிலை அர்ச்சனை வீட்டில் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு மிக விசேஷமான நாள். கிழமையில பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம். நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நமக்கு தெரியும் அங்காரகனுக்குரிய நாள். அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு வீடு, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் அமையறதுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவரும் இவர் தான். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுனாலும் அதற்கு காரணம் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னா நம்ம முருகப்பெருமான். அதனால் இந்த முருகப்பெருமானை கும்பிட்டோம் அப்படின்னாவே கடன் பிரச்சனை நீங்கும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தீபத்தில் நீங்கள் இந்த பொருளை சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும், கடன் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லை, பண வசியம் ஏற்பட்டு பணமானது உங்களுக்கு சேரத் தொடங்கும். சரி, இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்ம பயன்படுத்த போகிற இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை. இந்த அரச இலையில தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். இந்த அரச இலையை பற்றி, இதனுடைய மகிமையை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த தீபத்தை நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம்.
இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடியது. இந்த துவரம்பருப்பு சிறிது எடுத்து வச்சுக்குங்க. இதோடு நம்ம பயன்படுத்த போகிறது சோம்பு. இந்த சோம்பு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது. மந்திரம், தந்திரம், யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தந்திர வழிபாட்டுக்குன்னு சில உரியது, மந்திர வழிபாட்டுகளுக்குன்னு சில பொருட்கள் உரியது. இந்த தந்திர வழிபாட்டுக்கு உரியது, தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது அப்படின்னு இந்த சோம்பை சொல்லுவாங்க. இது 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது டீஸ்பூன் அளவில் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சிறிது வேணும், அவ்வளவுதான். இப்போ இந்த அரச இலையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடுங்க. அதற்கு பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதுக்கு மேலே சிறிது துவரம்பருப்பு வச்சுக்குங்க. அது மேலே சோம்பு சிறிது வச்சுக்குங்க. இப்போ ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு, அது புதுசாகவும் இருக்கலாம், பழைய விளக்காகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் நெய் ஊற்றியும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். வீட்டில் வந்து பெண்கள் மாதவிடாய் காலமாக தீட்டு நேரமாக இருந்தால் இதை ஏற்றக்கூடாது. ஆண்கள் ஏற்றலாம். குழந்தைகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிறப்பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருந்தால் ஏற்றாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. இதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்ச பிறகு அதில் போட்டுக்குங்க. அடுத்து துளி பச்சைக்கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. சோம்பு அப்படிங்கிறது பண வசியத்திற்குரிய ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்குரியது இந்த துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்போட இந்த சோம்பு சேர்த்து நம்ம இப்படி தீபம் ஏற்றுவதால் நமக்கு கடன் பிரச்சனை நீங்கும். பணமானது நமக்கு பல வழிகளில் வரத் தொடங்கும். நீங்கள் காலையிலேயே இன்றைய தினம் முருகனோட சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. நெய்வேத்தியமாக காலையிலேயே ஒரு கற்கண்டோ இல்லை பேரிச்சம்பழமோ உலர் திராட்சையோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வைக்கலை அப்படிங்கிறவங்க ஈவினிங் வந்து கட்டாயமாக இந்த தீபம் ஏற்றும் போது ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சுருக்கணும். இப்போ இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். முருகனோட மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் கந்தகுரு கவசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய சக்தியை பற்றி நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த தீபமானது 1 மணி நேரம் எரிந்த பிறகு அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சோம்பும் துவரம்பருப்பையும் கொண்டுட்டு போய் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இது போல் நம்ம தீபம் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.